வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஷர் கேஜ்ல நம்ம நெறைய அக்சஸரீஸ் யூஸ் பண்ணுவோம். பிரஷர் கேஜ புரொடெக்ட் பண்றதுக்காக. அதுல ஒரு அக்சஸரீஸ் தான் இந்த சைபான் அண்ட் கூலிங் டவர். ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நார்மலா நீங்க பைப்பிங் இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரஷர் கேஜ நம்ம டைரக்ட்டா பைப்ல அட்டாச் பண்ணும்போது, இப்போ அந்த ப்ராசஸ் மீடியம் ரொம்ப ஹாட்டா இருக்கு. நம்ம பிரஷர் கேஜோட பெர்மிசிபிள் டெம்பரேச்சர விட அந்த மீடியத்தோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரஷர் கேஜ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பிரஷர் கேஜ புரொடெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம சைஃபன் அக்சஸரீஸா நம்ம பிரஷர் கேஜுக்கு கீழ நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த சைப்பனோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம அந்த பிரஷர் கேஜ ஹை டெம்பரேச்சர் அந்த மீடியத்துல இருந்து புரொடெக்ட் பண்றது தான் இதோட மெயின் பர்ப்பஸே. சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிரஷர் சேஞ்சஸ் மீடியத்துல ஏதாச்சும் ஹை பிரஷர் சேஞ்சஸ் இருந்துச்சாலும், உங்களுக்கு பிரஷர் கேஜ புரொடெக்ட் பண்ணும். ஸோ இது 2 பர்ப்பஸ்க்கு தான் நம்ம சைப்பன் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? எப்படி இது சைப்பன் இது புரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சைப்பன் உங்களுக்கு காயில் மாரி இருக்கும். காயிலோ இல்ல பெண்ட் மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த அந்த காயிலுக்குள்ள என்ன நடக்கும்? கண்டென்சேட் நடக்குது. கண்டென்சேட்னா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேப்பர் லிக்விடா கன்வெர்ட் ஆகுறது கண்டென்சேஷன். சரிங்களா? அந்த காயிலுக்குள்ள கண்டென்சேட் நடக்குது. ஸோ கண்டென்சேட் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாச்சும் உங்களுக்கு ஹாட் ஸ்டீமோ, ஹாட் கேஸோ உங்களுக்கு உங்களுக்கு பிரஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள போகாம தடுக்கும். ஒரு பேரியர் மாரி அங்க ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அந்த கண்டென்சேட் ஒரு பேரியர் மாரி. ஏன்னா லிக்விட் இருக்கு பார்த்தீங்களா? லிக்விடா ஃபார்ம் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த கேஸ் உள்ள பாஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்படி நடக்கிறனால உங்களுக்கு ஹாட் கேஸோ, ஹாட் ஸ்டீமோ உங்களுக்கு அந்த பிரஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போகாது. சரிங்களா? அப்படி போகாம்போது உங்களுக்கு என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, பிரஷர் கேஜ நம்ம ஹாட் மீடியத்துல இருந்து நம்ம புரொடெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சைஃபனோட வேலையே இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப சைஃபனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்டர் ஃபில் பண்ணணும். வாட்டர் ஆர் எனி அதர் மீடியம் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? சைஃபான்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்கு. ஓகேங்களா? பிக்டெயில் சைஃபான், அதுக்கப்புறம் யூ டைப், அப்புறம் காயில் சைஃபான். சரிங்களா? இது பேஸ்ட் ஆன் த டிசைன். ஓகேங்களா? இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இது பிக்டெயில் சைஃபான், அதுக்கப்புறம் இது யூ டைப் சைஃபான், அதுக்கப்புறம் இது காயில் டைப் சைஃபான். ஓகேங்களா? இது எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹரிசாண்டல் ஃப்ளோவில் உங்களுக்கு வெர்டிக்கலா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பிக்டெயில். அதே மாதிரி காயில் டைப்பும் உங்களுக்கு ஹரிசாண்டல் ஃப்ளோவில் வெர்டிக்கலா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க காயில் டைப்பு. யூ டைப் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெர்டிக்கல் ஃப்ளோவில் ஹரிசாண்டலா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதே இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூலிங் டவர்ஸ். இந்த கூலிங் டவர்ஸோட வேலையும் இதே தான். என்னன்னா, அந்த பிரஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்களுக்கு ஹை ப்ராசஸ் டெம்பரேச்சர்ல ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த கூலிங் டவர் வரையும் வேலை. சரிங்களா? இதுல என்ன இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஸ்பைரல், இன்னொன்று பெர்ஃபோரேட்டட். சரிங்களா? இப்போ இந்த ஸ்பைரல்ல உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபின்ஸ் இருக்கும். கூலிங் ஃபின்ஸ். ஸோ இந்த கூலிங் ஃபின்ஸ் என்ன, அதோட யூஸ் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஹீட் இருக்கு பார்த்தீங்களா? ஹீட்டை உங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணும். சரிங்களா? டிஸ்போஸ் பண்ணும். ஏன்னா அந்த ப்ரெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த ஹீட்டை டிஸ்போஸ் பண்ணி உங்களுக்கு கூலாக தான் அந்த ப்ராசஸ் அந்த மீடியத்தை உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அனுப்பும். சரிங்களா? இதுதான் இந்த கூலிங் ஃபின்ஸோட வேலை. ஸோ அதுக்கு தான் இந்த கூலிங் ஃபின்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த பெர்ஃபோரேட்டரில் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஹோல்ஸ் இருக்கும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா, அட்மாஸ்பியர் ஏர் உள்ள சர்க்குலேட் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த ஹாட் மீடியத்தில் அந்த ஹீட்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி டிஸ்போஸ் ஆகி கூல் ஆகி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? எப்போ நம்ம இந்த கூலிங் டவர்ஸ் நம்ம ப்ரெஷர் கேஜில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ இந்த ப்ரெஷர் கேஜோ இல்லை ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரோ அதோட பெர்மிசிபிள் டெம்பரேச்சர் ஓட உங்களுக்கு அந்த மீடியத்தோட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கூலிங் டவர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா?
இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். வித்தவுட் கூலிங் டவர் இப்போ வந்து எப்படின்னா வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரெஷர் கேஜ் வந்து பின்னாடி வந்து மெல்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இது நம்ம கூலிங் டவர் யூஸ் பண்ணிருக்கோம். பெர்ஃபோரேட்டர் கூலிங் டவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அப்படி யூஸ் பண்ணுற போது என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரெஷர் கேஜ் வந்து அந்த அந்த ஹை டெம்பரேச்சர் மீடியத்துலேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ப்ரெஷர் கேஜை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கூலிங் டவரும் சைஃபனும் ப்ரெஷர் கேஜை ஹை டெம்பரேச்சர் சர்வீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 அக்சசரிஸுக்குமே சர்டன் லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கூலிங் டவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ள மீடியம் அதில் தான் வந்து நம்ம வந்து இந்த கூலிங் டவர் வந்து யூஸ் பண்ண முடியும். சைஃபன் வந்து அப் டு 550 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சைஃபான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டீம் அது ரிலேட்டடாக உள்ள மீடியத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கூலிங் டவர் வந்து ஸ்டீம் ஆர் கேசியஸ் மீடியம் ஆர் லிக்விட் மீடியம் அதில் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த சைஃபானோட அந்த விஸ்டாண்டிங் ப்ரெஷர் வந்து அதிகம், இதோட கூலிங் டவரோட அதிகம். ஓகேங்களா? இதுதான் வந்து இது உள்ள டிஃபரன்சஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.